ஷெட்யூல் காஸ்ட் சப்ளான்னா அதுக்குன்னு தனியா நிதி கிடையாது. இப்ப பொதுவா என்ன ஓ நினைச்சுக்கிறாங்கன்னா, சிறப்பு குழுக்கள் திட்டம்னா மகளிர் உரிமை திட்டம் போல அது ஒரு திட்டம் போல இருக்கு. இதுக்கு ம் 7,000 கோடி ஒதுக்குற மாதிரி அதுக்கு ஏதோ ஒதுக்குவாங்க அப்படின்னு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடுறீங்க, ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த ரோடுன்னு பிரிச்சு கொடுக்க முடியாது. இது பிரிக்க முடியாத திட்டங்கள், இந்த மாதிரியான ம் திட்டங்கள். அதுல இந்த நிதியை காட்டக்கூடாது. பிரிச்சு கொடுக்கிற திட்டம், உதாரணத்துக்கு விதவை ஓய்வூதியமா, முதியோர் ஓய்வூதியமா, அல்லது இலவச வேட்டி சேலை கொடுக்கிற திட்டமா, இதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ்க்கு போகுது. அது தனி ம் நபர்களுக்கு போகுது. அந்த தனி நபர்களுக்கு போற போது அந்த மாதிரியான திட்டங்கள், இப்ப வீடு ஒதுக்குறாங்க, ஐஏஒய், அது ஒன்றிய அரசு திட்டம், மாநில அரசு திட்டம், இப்படி இந்த மாதிரி தனி நபர்களுக்கு போய் அந்த சலுகைகள் சேர்ந்து சேரும் போது அந்த திட்டங்கள் எல்லாத்துலயும் அந்த மாநிலத்துல எவ்வளவு மக்கள் தொகை எஸ்சி இருக்காங்களோ அந்த விழுக்காடு அது உயர்த்தணும். இப்போ நமக்கு 20%, 19+1 அப்படின்னா இன்னும் 1000 ரூபாய் நீங்க அதுக்காக செலவிட்டீங்கன்னா 200 ரூபாய் உங்களுக்கு போய் சேரணும். இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப சேரணும். இதுதான் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான். இப்போ வேளாண் துறையில ஒரு 1000 பேருக்கு மினி டிராக்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல 200 பேருக்கு எஸ்சிக்கு போகணும். அதுக்கான திட்டத்தை வகுத்து கொடுங்கன்னு இவங்ககிட்ட கேட்பாங்க. இவங்க அதுக்கான இதை சொல்லுவாங்க. அப்போ வேளாண் துறையில இருந்து ஆர்டர் போடுவாங்க, 1000 மினி டிராக்டர் கொடுக்குறோம், அதுல மானியத்தோட. அந்த மானியத்தோட கொடுக்கும்போது அதுல 200 எஸ்சிக்கு போகணும். அந்த 200 எஸ்சி எஸ்டிக்கு அந்த 200 கடலூர் மாவட்டத்துல எத்தனை, விழுப்புரம் மாவட்டத்துல எத்தனை அப்படின்னு எங்க அவங்களுக்கு நிலம் உள்ள விவசாயிகளா இருக்கிறாங்கன்னு அந்த டேட்டா அடிப்படையில இப்படி பிரிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்ங்கிறது. அந்த மகளிர் உரிமை துறையில யார் பெனிஃபிஷியரிஸ்? நீங்க அர்பன்ல ஒரு 60-65% இருக்காங்க. ரூரல்ல 74% கிட்ட இருக்காங்க. ரெண்டையும் சேர்த்தா ஒரு ஆவரேஜா 64% என்னமோ வருது டோட்டல். இதுல இந்த பெனிஃபிஷியரிஸ் ரூரல்ல போய் பாத்தீங்கன்னாலும் சரி, அர்பன்ல பார்த்தாலும் சரி. ஏன்னா இந்த கிரிட்டீரியா வச்சிருக்கோம் பாருங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும், வேற எந்த நலத்திட்ட உதவிகளும் பராதவங்களா இருக்கணும், அப்படி எல்லாம் கிரிட்டீரியா வச்சு வருமானம் குறைவா இருக்கணும், இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசு வேலையிலேயே யாரும் இல்லாம இருக்கணும். இப்படி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க வரும் அது? இந்த பெனிஃபிஷியரிஸ் அடித்தள மக்கள் தான். டிரைபல்ஸ்ல 90% அதுல வந்துருவாங்க. அது மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்ல தலித் மக்கள் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்ட அதுல வந்துருவாங்க. அது மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்க ஒரு 40-50% அதுல வருவாங்க. இப்படி இவங்க தான் அதுக்குள்ளார வருவாங்க. அதிகமான பெனிஃபிஷியரி எஸ்சி எஸ்டி தான். அப்ப எஸ்சி எஸ்டிக்கு அந்த ஃபண்ட் அதுல மார்க் பண்ணும் போது அப்படிதான் மார்க் பண்ண முடியும். இந்த பணத்தை இவ்வளவு பேர் இதுல எஸ்சி எஸ்டி பெனிஃபிட் ஆகுறாங்க,